ஆதி உபதேசங்கள், அற்புதங்கள், ஆலோசனைகள், ஆழமான சத்தியங்கள் மற்றும் சுகம், விடுதலை, நம்பிக்கையின் வார்த்தைகள், அதோடு புதிய துவக்கம் உங்கள் வாழ்வில். நம்பிக்கை நேரம். உபாகமம் 23:9 நாம் வாசிக்கும் பொழுது, நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் பொழுது தீங்கான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி இருப்பாயாக. சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் சூழ தீங்கான காரியத்தினால் எழும்பி நிற்கும் பொழுது நீயோ தீங்கான காரியத்தை செய்யாதபடிக்கு நீ கவனமாயிருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீமைக்கு தீமைதான் நியாயம். தீமைக்கு நியாயம் என்று சொன்னால் அதற்கு காம்பன்சேஷன், அதற்கு சரியாக செலுத்தக்கூடியவைதான் நியாயம். உலகத்தில் உள்ள நியாயம், சட்டம், உலக சட்டங்களும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு தீங்கிழைக்குமையானால் அல்லது ஒரு தீங்கு நடக்குமையானால் அதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்றுதான் உலகத்தினுடைய நீதி. ஆனால் பரலோகத்தினுடைய நீதி முற்றிலுமாக வேறுபட்டது. சற்றே அல்ல, முற்றிலுமாக வேறுபட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ந்து, உங்களுடைய பகைஞர்கள் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ந்து உங்களுக்கு தீங்கான காரியத்தை அவர் உங்களுக்கு விரோதமாய் அனுப்பும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள்? எதிராக தீங்கானதை அனுப்பாதபடிக்கு கவனமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம் மீது எவ்வளவு அக்கறை இருந்தால் இதை சொல்லியிருப்பான்னு யோசித்து பாருங்க. உன்னுடைய கரத்தில் இருந்தோ, உன்னுடைய வாசஸ்தலத்தில் இருந்தோ, உன்னுடைய சிந்தனையில் இருந்தோ, உன்னுடைய ஜீவியத்தில் இருந்தோ, நோ ஈவில் வில் பி ஃபவுண்ட், ஒரு தீங்கும் காணாதிருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவன் செய்ததற்கு தக்க பலன் நான் செய்கிறேன். இல்ல 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 இல்ல, உன்னுடைய வாசஸ்தலத்தில், உன்னுடைய ஜீவியத்தில், உன்னுடைய நாவில, உன்னுடைய எண்ணங்கள்ல தீங்கு இருக்காதபடி காத்துக்கொள். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் அவன் செய்தான், ஆமா, அவன் தீங்கினால் உண்டானவன், தீங்குக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன், தீங்குக்காக அவன் உலகத்தில் விற்கப்பட்டவன். அவனிடத்தில் தீங்கு உண்டு, துன்மார்க்கனிடத்தில் தீங்கு உண்டு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தீங்கு உண்டு, அக்கிரமக்காரரிடத்தில் தீங்கு உண்டு. நீயோ உன்னிடத்தில் தீங்கு இராதபடி உன்னை காத்துக்கொள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு முறையாவது அவருடைய வாயின் வார்த்தையினாலோ கிரிகளினாலோ ஒருவருக்கும் தீங்கு நினைத்ததும் இல்லை, செய்ததும் இல்லை. சிலுவை மரண பரியந்தம் அவர் நல்லவராகவே மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணம் உனக்கு நேரிட்டாலும் தீங்கு உன்னிடத்தில் இராதபடி உன்னை காத்துக்கொள். பலவீனம் உனக்கு நேரிட்டாலும் தீங்கு உன்னிடத்தில் இராதபடி காத்துக்கொள். தோல்வி நேரிட்டாலும், உன் சரீரம் செத்து போனாலும் தீங்கு உன்னிடத்தில் இராதபடி உன்னை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3:9 வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 3:9, தீமைக்கு தீமையையோ உதாசனத்திற்கு உதாசனத்தையோ சரி கட்டாமல் அதற்கு பதிலாக, போதும் கவனிங்க, அதற்கு, எல்லாரும் சொல்லுங்க, அதற்கு பதிலாக, தீமைக்கு பதிலாக, உதாசனத்திற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. நீங்கள் எதற்கென்று அழைக்கப்பட்டீங்க? நீங்கள் எதற்கென்று அழைக்கப்பட்டீங்க? சொல்லுங்க, எதற்கென்று அழைக்கப்பட்டீங்க? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கென்று அழைக்கப்பட்டேன் அறிந்து நீங்கள் ஒருவருக்கும் தீங்கு நினையாதிருங்கள். வாசல் வந்து கூப்பிடுவான், வாரியா, ஒத்தைக்கு வாரியா, சண்டைக்கு வாரியா, கூப்பிடுவான். வீட்டுக்குள்ள வந்து கூப்பிடுவான்.
சண்டைக்கு கூப்பிடுவான், வம்புக்கு கூப்பிடுவான். உன்னை தீங்கு நடப்பிக்கும்படிக்கு உன்னோடு வந்து அவன் வம்பு இழுப்பான். இது எல்லாம் நடக்கும். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ தீங்கிலிருந்து விலகி இருக்கும்படிக்கு உன்னை காத்துக்கொள். ஏனென்றால் நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க என்று அழைக்கப்பட்டவர். வாட்ஸ் யுவர் கால்? உன்னுடைய அழைப்பு என்ன? தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் தீங்கு செய்யலாம், அவள் தீங்கு செய்யலாம், பட் உன்னிடத்தில், உன்னுடைய வாசஸ்தலத்தில், உன்னுடைய கரத்தில் தீங்கிராதபடி காத்துக்கொள். ஹல்லேலூயா சொல்லுங்க. சீரியா ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக தண்டை அனுப்பி யுத்தத்தை ஏறெடுக்கும்படிக்கு ஒரு சிலரை அனுப்புகிறான், ராணுவத்தை அனுப்புகிறான். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14 வசனத்தில் இருந்து 23 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் போய் அதை நீ தியானிச்சு பாருங்க. சீரியா ராஜா சமாராவில் இருக்கிற இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாய், ஜனத்துக்கு விரோதமாய் அவன் யுத்தத்தை ஏறெடுக்கும்படிக்கு கடந்து வருகிறான். வந்த பொழுது அவர்களை இஸ்ரவேல் புத்திரத்தில் இருந்ததான எலிசா என்கிற மனுஷன், சீரியா ராஜா அவனுடைய பள்ளி அறையில நடக்கிற திட்டங்களையும் சம்பவங்களையும் அவன் அறிந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிவித்து யுத்தங்களை அவன் தவிர்த்து ஜனத்தை காப்பாற்றி வருகிறான். அவனை கொண்டு வரும்படி அனுப்புகிறான். அப்பொழுது இவன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி அவர்கள் எல்லாம் குருடாக்கி அவர்கள் தடவி போகத்தக்கதாக ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் ராஜாவின் முன் வந்து நிறுத்துறான். முன்வென்று நிறுத்தின உடனே ஜெபிக்கணும், கர்த்தாவை கண்களை திறந்துடலாம். திறந்து பார்த்தா அவர்கள் சமாரியாவில் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நின்ன உடனே இஸ்ரவேல் ராஜா எலிசாவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவனே இவர்களை நான் வெட்டி போடட்டுமா என்று கேட்கிறான். அப்பொழுது எலியா என்ன சொல்றான்? நீர் அவர்களை வெட்ட வேண்டாம், அவர்களுக்கு புசித்து குடித்து திருப்தியா இருக்கத்தக்கதாக அப்பத்தையும் தண்ணீரும் வையுங்கள், அவங்களை சமாதானமாய் வந்த பிரகாரமாய் அனுப்பி வையுங்கள் என்று சொல்றான். யுத்தத்துக்கு வந்து ஜனங்களை அடிமைப்படுத்துவதற்கும் சிறுமைப்படுத்துவதற்கும் உளவு பார்த்து இந்த தேசத்தை சேதப்படுத்த வந்தவர்களை எலிசா ராஜாவுக்கு என்ன சொல்றான்? அவர்கள் தீங்கு செய்ய மாதிரி வந்தார்கள், ஆனால் உன்னுடைய கரம் ரத்தம் சிந்தாதபடி காத்துக்கொள். அல்லேலூயா. 23வது வசனம் சொல்லுகிறது, யுத்தம் இல்ல, வாக்குவாதம் இல்ல, உடன்படிக்கை அல்ல, எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்ல, எந்த 2 ராஜாக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்ல. 23வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் வரவே இல்லை. உண்மையான நான் வயலன்ஸ் ட்ரையம்ஃப், உண்மையான நான் வயலன்ஸ் விக்டரி, அஹிம்சையினுடைய ஜெயம் உலகத்திலேயே கர்த்தரிடத்துல தான் இருக்கிறது. யுத்தம் பண்ணியும் அவர் உங்களுடைய சத்துருக்களை சிதறடிப்பார். அவர் அமைதியாய் இருந்தோம் உங்களுடைய சத்துருக்கள் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். உன்னுடைய கரத்தில் தீங்கிறாதபடி காத்துக்கொள். அதுதான் விஷயமே. உன்னிடத்தில் இருதயத்தில் கசப்பு இல்லாமல் காத்துக்கொள். அதுதான் விஷயமே. வசனமே என்ன சொல்லுகிறது? கூடுமான மட்டும் யாவரோடும் சமாதானமா இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரோடையும் சமாதானமா இருக்கவே முடியாது, முடியவே முடியாது. ஆனாலும் உன்னிடத்தில் சமாதான குறைச்சல் இராதபடி காத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நமக்கு தீங்கு கொண்டு வருகிற சத்ருவை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் நமக்கு விரோதமாய் அனுப்புகிற தீங்குக்கு பதிலாக ஆசீர்வாதத்தையோ அல்லது அவர்கள் நமக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிறதான அந்த தீங்கை
திருப்பி அவர்களிடத்தில் அனுப்புகிறதுனாலயோ கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். Send evil, send back the evil to the sender. ஜெபத்தில் 21 நாள் ஜெபத்தில் நிறைய ஜெபத்தை நம்ம பார்த்தோம். அதில் நம்ம ஜெபிக்கலை, பட் இன்னும் ஒரு ஜெபம் இருக்குது. அப்படின்னா சென்ட் பேக் ப்ரேயர்ஸ். சென்ட் பேக் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொன்னால், உதாரணமாக ஆவிக்குரிய வல்லமை நமக்கு விரோதமாய் அம்பு போல அனுப்பப்பட்டவைகளை திறப்பில் நின்று ஜெபித்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையின்படியும் அவர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின் பேரிலும் அனுப்பப்பட்ட இடத்திற்கே திரும்பவும் அனுப்புகிற ஜெபந்தான் சென்ட் பேக் ப்ரேயர்ஸ். இது மிகவும் ஒரு ரகசியமான நூதனமான, நம்முடைய எனிமிக்கு பகைஞருக்கே தெரியாத யுத்த யுக்தி. அல்லேலூயா. தீங்கு நமக்கு விரோதமாய் அனுப்பப்படும் பொழுது அதை தடுத்து நின்று யுத்தம் செய்து, யுத்த ஜெபத்தை செய்து, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தில் நீ வந்த இடத்திற்கே போகும்படி உன்னுடைய ஸ்தானத்திற்கே நான் திருப்பி அனுப்புகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில தான் செய்ய போறார். விசுவாசிக்கிறவங்க நாமேன்னு சொல்லுங்க. Hallelujah. You are going to send back all evils pronounced against you, spoken against you, set forth against you. உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட தீங்கு, உங்களுக்கு விரோதமாய் ஏறெடுக்கப்பட்ட தீங்கு, உங்களுக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட தீங்கு, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தில் அவனுடைய ஸ்தானத்துக்கே திருப்பி அனுப்புகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமையினால் நீ வெல்லப்படாமல் தீமையை வெல்லு, தீமையை வெல்லு. ஓவர்கம் ஈவில். எப்படி ஈவிலை ஓவர்கம் பண்ண முடியும்? ஒருத்தர் ஒன்று ஏதாவது சொல்லிட்டானேன்னா நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். உனக்கு கடிதாசி போடுதான் சாத்தான் அப்படின்னா உக்காந்து மெனாக்கிட்டு பேனாவை தேடி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு இருக்கிய நிறைவேறு. யார் சென்டர்னு பார்க்கணும், அனுப்புனர் யாருன்னு பார்க்கணும், அனுப்புனவன் யாருன்னு பார்க்கணும். அவன் சத்துருவானால் do not receive it, send it back. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமையை வெல்லணும். நிறைய பேர் புத்திசாலித்தனம் நினைப்பு, எப்படி ஆகிலும் தீமையை நம்ம சமாளிச்சிடலான்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிடுவாங்க. Stand against and rebel the evil and reverse it. வியாதியா இருந்தாலும் சொல்லி ரிவர்ஸ் இட். எந்த வியாதியா இருந்தாலும் அந்த ரிவர்சிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு. சுகரா இருந்தாலும் ரிவர்சிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு. பிரஷரா இருந்தாலும் ரிவர்சிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு. உன் சரீரத்தில் நீ சரியா இயங்காதபடிக்கு உன்னை மட்டுப்படுத்துகிற எந்த பலவீனத்தையும் மெடிக்கல் ரீதியாக, ஸ்தோத்திர மருத்துவ ரீதியாக ரிவர்சிங் சிஸ்டம் இருப்பதே போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எல்லா சர்வாங்க ஸ்தோத்திர அர்க்கத்தோடு தரித்தவர்களாக வான மண்டல பொல்லாத சேனைகள் உனக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற எல்லா சதிகளையும் தீங்கையும் reverse it in Jesus name. Do it today. இன்னைக்கு இதை செய்யணும் நீங்க. You will see the deliverance in your life. Hallelujah. ஆமா, நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. நிறைய பேர் யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்குது. அப்படின்னா நீ ஈவலை உனக்குள்ள வாசஸ்தல கொண்டு வந்து வேரூன்றி படர்ந்து பெரிய மரமா வளர இடம் கொடுத்துட்ட. எங்க வந்துச்சோ, யார் ஃபோனில் பேசுனாங்களோ, இருதயத்தில் நீங்கள் ரெபிக் பண்ணணும். ஐ பிரேக் இட் இன் ஜீசஸ் நேம். நீலாம் உருப்பட போறியா, அம்மா தாய் உங்களுக்கு சொல்லுவாங்கன்னா ஐ ரெபிக் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதான் செஞ்சார்.
சிலுவையில அவர் வந்து எதுக்கு நோக்கம் என்ன? மனித குலத்தை சிறைப்படுத்தியவனை அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட ஸ்தலமாகிய பாதாளத்தில் தள்ளும்படிக்கே அவர் சிலுவையிலே தொங்கினார். Jesus sent Satan back to his place. இயேசு கிறிஸ்து பிசாசை அவனுடைய ஸ்தானத்தில் வைத்தார். சிலர் சொல்லுவாங்க, வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், வைக்க வேண்டிய இடத்துல. வசனம் அதான் சொல்லுது, வேலைக்காரன புத்திரனான பாராட்டாத முடிவிலே, சாரி அப்படித்தானே, ஆமா, முடிவிலே தன்னை புத்திரனாக பாராட்டுவான். வேலைக்காரன் வைக்க வேண்டிய வைக்கணும், டிரைவர் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், விசுவாச குடும்பம் தான். பிள்ளைகளையும் அங்க வீட்டு தகப்பனையும் பிரிக்கிறதே வேலைக்காரன் தான், டிரைவரை நம்பி அந்த வீட்டில் முதலாளி வந்து ரொம்ப காரியத்தை கொடுக்குறாரு. அவன் என்ன செய்யறான்? பிள்ளைகளை விட நிறைய சொத்து சேர்த்துட்டான். விசுவாசி என்ன சொன்னாங்க, இதுக்கு தான் பாஸ்டர் எங்க அப்பாவுக்கு சொன்னா புரியல, வேலைக்காரனை வைக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு அதான் சொல்லி கொடுக்குறேன். அவங்களுடைய தொழிலை நம்ம இழிவுபடுத்த வேண்டாம், ஆனா அவங்களுடைய ஸ்தானத்துக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, வரமுறை இருக்குது. வேலைக்காரனை பெட்ரூம் விட்டு அப்படின்னு சொன்னோம்னா குடும்பத்தில் பிரச்சனை. வேலைக்காரிய வந்து பணத்தை கையாள நீ விட்டீங்கன்னா ஃபைனான்ஸுக்கு பிரச்சனை. தூங்கி ஏஞ்சி பார்ப்ப பேர் பத்திரமெல்லாம் அவன் பேர்ல இருக்கும். உலகத்தில் இவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டிய நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசை நீ எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். உனக்கு தீங்கு செய்கிறவன் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Jesus emptied himself. No bitterness, no hatredness, no pride, no unforgiveness, no angry. அவரிடத்தில் எந்த தீங்கும் இராதபடி, பழிக்கு பழி தீர்க்காதபடி, ஒரு அன்ஃபர்கிவ்னஸ் மன்னிக்க முடியாத எந்த இருதயம் இராதபடி அவர் சிலுவையிலே தொங்கும் போது அவர் சரீரத்தில் மாத்திரம் ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் அல்ல, அவர் ஆவியிலும் தன்னிடத்தில் எந்த தீங்கும் இராதபடி அவர் தன்னை வெறுமையாக்கினார். Empty yourself and there is no evil in it. உங்க வாழ்க்கையில தீங்கு இருக்கவே கூடாது. உங்களை குறித்து பேசுவாங்க, உங்களுக்கு விரோதமாய் சதி பண்ணுவாங்க. Let them do it. Wait and see who wins the race. Amen. Hallelujah. பொறுத்திருந்து பாருங்க. நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க, நீங்க அவர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம் என்ன செய்கிறோம், நிறைய நேரத்தில் we hold back. நான் மறக்கவே, சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, மறந்துடுங்க. எப்படி பாஸ்டர் மறக்க முடியும்? மறங்க, அங்கதான் ஜெயமே இருக்கு. உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்களை எப்படி பாஸ்டர் மறக்க முடியும்? மறங்க. That is the point of your victory. அங்கதான் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஜெயம் மேன்மை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Do not hold back. உன் இருதயத்தில் கசப்பு வைக்க 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 உனக்குள்ளே தீங்கு அதிகரிக்கும். இதுதான் சாத்தானுடைய தந்திரம், இதுதான் அவனுடைய திட்டமும் கூட. உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு அவனுக்கு சம்மதம் கிடையாது. உன்னுடைய சந்ததியை சமாதானம் இருப்பது அவனுக்கு சம்மதம் கிடையாது. உன்னுடைய சந்ததியை தேவன் நியாயம் தீர்க்கப்பட்டு நீ சபிக்கப்படுவதையோ, நீ தீங்களை வாசம் பண்ணுவதும், உன்னுடைய வாசஸ்தலம் தீங்களால் நிறைந்திருக்க வேண்டுமதே பிசாசின் திட்டம். Break it now today in the mighty name of Jesus. மறங்க, மன்னிங்க. உன்னிடத்தில் இருக்கிற கசப்பை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற பலத்தை கொண்டு ஆவில நிருந்து உன்னை விட்டு எடுத்து போடு. Send it back to its own place. அல்லேலூயா. கசப்பு யாருடையது? சாத்தானுடையது. இந்தா வச்சுக்க, எனக்கு தேவையில்லை. எப்போ அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அது யாருடையது? பிசாசனுடையது. Take it back. உனக்கு சூடு இல்லையா, சொரணை இல்லையா,
இப்படிலாம் வந்து உங்களை நல்லா உசுப்பேத்துவாங்க. எனக்கு சூடு இருக்கு, சொரணை இருக்கு, அதனால தான் சொல்றேன், மரியாதையாய் எடுத்துட்டு போயிரு. பிரைஸ் தி லார்ட். Your life is in darkness. நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை இருளில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சாத்தான் அனுப்பின எல்லா தீமைகளையும் நீங்கள் கரத்தில் வச்சிருக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஜனங்கள் நீங்கள் அழிக்கப்பட வேண்டும், அழிய வேண்டும், இதே அவங்களுடைய சித்தம், ஜனத்தினுடைய திட்டம். ஆகையால் அவர்கள் உங்களை தீங்கு செய்வதற்கு உங்களை ப்ரொவோக் பண்ணுவாங்க, உங்களை கட்டாயப்படுத்துவாங்க. ஏனென்றால் நீங்கள் தீங்களை அழிவதே ஜனத்தினுடைய திட்டம். ஒரு குடிகாரன் இன்னொரு குடிகாரன் ஆக்குறான் என்னன்னா, நான் தான் பாலா போனேன், நீயும் பாலா போ என்கிறதான ஒரு பெரிய ப்ரொவோகேஷன் அது. சாத்தான் sent his messages. அவன் தன்னுடைய பயத்தின் செய்தியை உனக்கு அனுப்புறான், தீங்கான செய்தி அனுப்புகிறான். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, இனி கொஞ்ச காலம்தான். மரண வீட்டுக்கு போனால் எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது, நம்ம எத்தனை காலமோ. அப்புறம் பிசாசு என்ன சொல்லுவான், இனி கொஞ்ச காலம்தான். உடனே அதை கேட்டுக்கிட்டு நானும் கொஞ்ச காலம்தான், பாட்டு வேற வச்சிருக்கமே, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக. அந்த பாட்டு எழுதப்பட்ட நோக்கமே வேற. நாமளும் கொஞ்ச காலம்தான், நம்மளை தூக்கி வாரி பாக்கெட்டில் போட்டு பீரோக்குள்ளே பூட்டி, நான் கொஞ்ச காலம்தான், நான் கொஞ்ச காலம்தான். அதை பீரோவில் எடுத்து வெளியே கொண்டு வந்து வீதியில் வச்சு அதுக்கு மேலே காலை வச்சு, இயேசுவின் நாமத்தில் பூரண ஆயுசை நான் சுதந்திரிக்கிறேன். எங்கேருந்து நீ வந்தையோ நீ அங்கே திரும்பி போகும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் மேல் கட்டளை கொடுக்கிறேன். பேண்டமிக், பிளேக்ஸ், வாத நோய், வாதை, கண்டேஜஸ் டிசீசஸ், பரவுகிற நோய், தொற்று நோய். போன வாரம் என் மனைவி, என் பிள்ளைக்கு வந்து சின்ன பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர் வந்துடுச்சு. திடீர்னு உட்காந்து ஜோம் பண்ணான். நான் மெசேஜ் இதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், சென்ட் பேக் டு இட்ஸ் பிளேசஸ் அப்படின்னு தான், send the evil back to its place. இதுதான் என்னுடைய மெசேஜ். அவள் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிற, தலையில் கையை வச்சு, நீ எங்கிருந்து வந்தையோ நீ அங்கே போ, இயேசுவை நாமதன் ஜோமான்னா. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கொள்ளை நோய்னா, பரவுகிற நோயினா யார் இடத்துல இருந்து தான் வந்திருக்கு, அப்படிதானே? அப்படின்னா என்ன செய், எப்படி ஜெபிக்கிறான், எப்படி ஜெபிக்கணும், எங்கேருந்து வந்தையோ அங்கே. ஆமாம், சீனாவுக்கே போயிரு, ஊஹான் மாகாணத்துக்கு போயிரு. அல்லேலூயா. உனக்கு அதிகாரம் இருக்கா? பக்கத்தில் பார்த்து கூப்பிடுங்க, அதிகாரம் இருக்கா? கேளுங்க, கேளுப்பா, நீ கேளுப்பா, உன் அதிகாரம் இருக்கா? நீங்கள் பதில் சொல்லுங்க, இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சகரியா 8:17, சகரியா 8:17. வேகமாக வாசிங்க, எடுத்தா தானே வாசிக்க முடியும்னு சொல்லக்கூடாது. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். போதும். தீங்கு சத்துரு உங்களுக்கு அனுப்பும் பொழுது அது எங்க கொண்டு போய் ஜனங்கள் வைக்கிறார்கள்? இருதயத்தில் கொண்டு போய் வைக்கிறார்கள். அப்பனா தானே பழி வாங்கலாம், அப்படின்னா தானே பழி வாங்கலாம். 20, 30, 40 வருஷத்துக்கு அப்புறம் அவர்கள் செய்த தீங்கு உங்க நினைவில் இருக்குன்னா உங்க இருதயத்தில் தீங்கு இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு அதை இப்பொழுதே உன்னிடத்திலிருந்து நீக்கி போடு. ஏனென்றால் சத்துரு உனக்கு விரோதமாய் சூழ இருந்தாலும் நீ தீங்கு செய்யாதபடி கவனமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் வந்து தீங்குனா கௌரவம் நினைப்பாங்க. அவன் என்னைய வெட்டினா நான் அவனை வெட்டாம, அவன் என் குடும்பத்தை கெடுத்தான் நான் கெடுக்காம போக மாட்டேன். கௌரவம்.
இது பிசாசு கொடுக்கிற கௌரவம். empty yourself. Proverbs நீதிமொழிகள் 38 சொல்கிறது, மாயையும் பொன் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். ஆங்கில வேதாகம் டிரான்ஸ்லேஷன் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயத்தை விட்டு தூரப்படுத்தும். empty out my heart everything that is false and crooked things. என் இருதயத்தில் தீங்கு, அவர்கள் அனுப்பின வார்த்தையோ, அவர்கள் அனுப்பினதான வேதனையோ, அவர்கள் அனுப்பினதான தீங்கோ என் இருதயத்தில் இருக்காதபடி என் இருதயத்தை சுத்தப்படுத்தும், காத்துக்கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்லுவேன், மற்றவர்களுக்காக நீங்க பாவம் செய்யாதீங்க. மற்றவங்க உங்களை கோபப்படுத்தினதுனால நீங்க என்ன செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க. அநேக நேரங்களில் நாம் பாவம் செய்வது நமக்காக கிடையாது, மற்றவர்களாகத்தான். உங்களை அடிக்கடி கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் உங்களால் உண்டானதல்ல, உங்க குடும்பத்தாரால தான் உண்டாகும், உங்க சமுதாயத்தில் உள்ளவர்களால் தான் உண்டாகும், உங்களால் அல்லவே கிடையாது. நிறைய பேர் வக்காலத்து வாங்கிறதுக்காகவே தன்னை கெடுத்துக் கொள்வார்கள். நியாயம் பேசுகிற பேரில் தங்களுடைய இருதயத்தை கெடுத்துக் கொள்வார்கள். இருதயத்தை தீங்கு இருக்கும். மற்றவர்களுடைய நியாயத்திற்காக உங்களிடத்தில் தீங்கு இராதபடி நீங்க காத்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவருடைய நன்மைகளினால், ஆசீர்வாதங்களினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பும்படிக்கே அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். There is only purpose of God's call in your life is to fill you with His blessings. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கென்று அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? Send them all back to their own places. யோவான் 4ல சமாரிய ஸ்திரியோட இயேசு பேசுறார். பேசும் பொழுது 11வது வசனத்துல ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து சொல்றா, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் என் கிணறு, என் இருதயம் ஆழமாயிருக்கிறது. My heart is deep and empty. உங்க இருதயத்தை தீங்கிலிருந்து நீங்க விலக்கி இருதயத்தை நீங்க எம்டி ஆக்குவீர் என்று சொன்னார், இனி ஒரு காலம் தீங்கு உன்னிடத்தில் வராதபடி ஜீவ தண்ணீருள்ள ஊற்றை உன்னுடைய ஆழங்களில் இருதயங்களில் கர்த்தர் வைக்கிறார். ஜீவ தண்ணீரே, இந்த நாவியே என்னிடத்துல பொங்கி பொங்கி வா. ஆனா இருதயத்துல ஒரு வண்டி அசுத்தம், வெறுப்பு, கசப்பு. சர்ச்சில் உட்கார்றது கூட சண்டை. நம்ம இடத்துல யாரோ உட்காந்துட்டோன்னா பின்னாடி இருந்துக்கிட்டு ஆராதனை ஃபுல்லாக அவங்கள சபிக்கிறது தான் வேலை. இங்கே இல்லை, பொதுவாக பஞ்சாயத்தே ஆயிருக்கு. பாஸ்டர் அவ எப்படி என் இடத்துல உட்காரலாம்? உங்களுக்கு யார் பட்டா போட்டு கொடுத்தது? நான் நிற்கிற பேச இது எனக்கே சொந்தம் இல்லை, யாருக்குமே எதுவுமே சொந்தம் கிடையாது. அவ்வளவு கசப்பு, அவ்வளவு வெறுப்பு. சில இடத்துல டைரக்டா மன்னிப்பு கேட்க முடிஞ்சுன்னா கேளுங்க, பயமா இருந்துச்சுன்னா போன்ல கேளுங்க, இல்லையா மெயிலா தட்டி விடுங்க. ஐ ஆம் சாரி அப்படின்னு மெயில் தட்டி விட்டுருங்க. உங்க கணக்கு முடிஞ்சிச்சு. அவன் மெயில பாக்குறானே இல்லையோ, ஸ்தோத்திரம், பார்க்காம போட்டு உங்ககிட்ட இருந்து என்ன செஞ்சேன் கணக்கை முடிச்சு விடுங்க. வா இருதயம் இன்றைக்கு எம்டியாக்குங்க, காலியாக்குங்க. கசப்பிலிருந்து, வெறுப்பிலிருந்து, பொறாமையிலிருந்து, வன்கலிலிருந்து, மன்னிக்கிற விஷயத்திலிருந்து empty your heart says the Lord, because God wants to fill your heart with all His blessings. அவருடைய சகல பரலோக நன்மையினாலே உன்னுடைய இருதயத்தை அவர் நிரப்ப விரும்புகிறார். ஏனென்றால் நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கென்றே அழைக்கப்பட்டாய். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நல்ல வேலை, சமாரியா ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வரும்போது எம்டி ஹார்ட்டோட வந்தா. அதான் இயேசு சொல்றாரு, இப்ப இருக்கிற புருஷனும் இப்ப இருக்கிறவனும் உனக்கு
எம்டி. 5 புருஷன் வரைச்சு என் வாழ்க்கையில ஃபுல்லப் பண்ண, இப்போ எல்லாத்தையும் தூர விட்டுட்டு ஒருவேளை எனது கற்பேன் என்னன்னா, எத்தனை நாள் தான் என் வாழ்க்கை இப்படி சங்கஜலத்தினாலும் வேதனையினாலும் பாவத்தினாலும் அவமானத்தினாலும் இந்த பட்டணத்தில் நான் குடியிருப்பேன். இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனும் எனக்கு உண்மையா இல்லை, அவன் எனக்கு புருஷனும் இல்லாம போயிட்டான். Now my life is empty. என் வாழ்க்கை ஏன் இப்பொழுது வெறுமையா இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஸ்தோத்திரம், ஒருவர் வராத, ஒரு மனுஷன் வராத, மனுஷர் காணாத ஒரு இடத்தில் வந்த பொழுது நஸ்ரேனாக இயேசு வந்து, இனி ஒரு காலமும் உன் இருதயத்தில் வெற்றிடம் இராதபடி நிரப்புகிற ஜீவத்தை நீரை கட்டளையிட்டது போல empty yourself. உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பை துறப்போடு, உன் இருதயத்தில் இருக்கிற கவலையை துறப்போடு. உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக, சகோதரிக்கு விரோதமாக, உன்னுடைய பகைஞனுக்கு விரோதமாக, உனக்கு விரோதம் தீங்கினைத்த சத்துருக்கு விரோதமாக இனி உன்னுடைய தீங்கிறதை எடுத்து போடு. God will fill your life with the blessings. Sharama nikoro tiridirama. Hallelujah. Hallelujah. Empty yourself. நாளைக்கு பார்த்துக்கலாம். Today இரவு உன் ஜீவன் போனன்னா கசப்போடு நீ பரலோகத்தில் போய் நிற்க முடியாது. பிசாசு உன் ஆத்மாவோடு போராடுவான், தர்க்கம் பண்ணுவான். Empty yourself. இந்த ஆராதனை முடியதுக்குள்ள ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் கசப்பெல்லாம் உன்னுடைய காயப்பட்ட பாதத்தில் நான் வைக்கிறேன். நான் மன்னிக்க முடியாமையெல்லாம் உம்முடைய பாதத்தில் நான் வைக்கிறேன். உம்முடைய ரத்தம் என்னை சுத்திகரித்து என்னை ஒரு சுதந்திரவாளியா என்னை அனுப்போ. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டு சாமுவேல் 18வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அது ஏன் இப்படி பயந்து வாசிக்கீங்க? பயமா இருக்கா? கம்பீரமா வாசிக்க வேண்டாமா? அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். போதும், மீதி வீட்டில் போய் அந்த பகுதி 12ஆம் வசனம் வரைக்கும் நீ மீதி உள்ள பகுதி வாசித்துக்கோங்க. 2 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, அப்சலோம் தாவீதினுடைய மகன், ராஜாவாய் தாவீது இருக்கிறான். அவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தாவீது உயிரோடு இருக்கும் பொழுதே சிங்காசனத்தை பிடிப்பதற்கு இஸ்ரவேலில் ஒரு சிலரை திரட்டி கொண்டு தாவீதுக்கு விரோதமாக யுத்தத்தை அவன் பிரகடனம் பண்ணுகிறான். யுத்தத்தை செய்யும்படி வருகிறான். தாவீது என்ன செய்கிறான் என்று அவனை தடுக்கும்படிக்கு யோவாப்பையும் ராணுவ வீரர்களும் திருப்பி அனுப்புறான். அனுப்பும்போது ஒன்று சொல்ல அனுப்புறான், நீங்கள் யுத்தத்தை நீங்க வந்து ஜெயித்து கொண்டு வருவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா யோவாப்பு மிகுந்த திறமசாலி, நிறைய ஜெயத்தை நிறைய யுத்தத்துல தாவீதுக்கு செஞ்சு கொடுத்தவன். தாவீது யோவாப்பை பார்த்து சொல்லுகிறான், அவன் தான் கமாண்ட் இன் சீஃப், அவன் தான் பிரதானி. நீ யுத்தத்தை செய்யலாம், ஆனா என் குமாரனாகிய அப்சலோமை பாதுகாக்கும்படி கவனமாயிரு, அவன் வெட்டுண்டு செத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஆலோசனை சொல்லி அவன் அனுப்புறான். அப்படி அனுப்பும் பொழுது திடீரென்று அவனுக்கு ஒருவன் செய்தியை கொண்டு வருகிறான். யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. யுத்தத்தில் அப்சலோமும் அவனுடைய ஜனங்களும் தோற்று போறாங்க. உடனே உயிருக்கு பயந்து அப்சலோம் ஒரு கோவேரி கழுதில ஏறி வேகமா போறான். போகும் பொழுது அவன் கர்வாலி மரத்துல, அவன் முடி சுருளாய் சன்னல் பண்ணலாம் இருந்ததுனால கர்வாலி மரத்துல முடி சிக்கி கொண்டது. கோவேரி கழுது ஓடி போச்சு, அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தேன்னு சொல்லி ஒரு சாதாரண சோல்ஜர் வந்து யார்கிட்ட வந்து சொல்றா அப்படின்னு சொன்னா யோவாப்பத்தை வந்து சொல்றான். யோவாப்பு உடனே என்ன சொல்லுகிறான், அதை புட்டிக்கிட்டவனே, அவன் நம்ம ராஜாவுக்கு எவ்வளவு தீங்கு செஞ்சான், எத்தனை பேர் சுத்தத்தில் மறிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு நஷ்டம், அவனுக்கு நீ தீங்கு செய்யாம அவனை நீ குத்தி போடாம நீ ஏன் வந்த? ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தீன்னா உனக்கு எவ்வளவு ஸ்தோத்திரம், உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையும் நான் கொடுத்திருப்பேனே அப்படின்னு சொல்றான். திருப்பி இந்த சோல்ஜர் யோவாப்பு கமாண்டர் இன் சீஃப் பார்த்து சொல்றான், நீர் 1000 வெள்ளிக்காசு கொடுத்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன். தீங்குக்கு தீங்கு
செய்ய மாட்டேன். நீ கமாண்டர் இன் சீஃபா இருக்கலாம், ஆனா தீங்குக்கு தீங்கு செய்ய வேண்டியது ராஜாவினுடைய கட்டளை அல்ல. உடனே யோவாப்பு, உன்கிட்ட பேசி நேரத்தை நான் ஏன் வீணடிப்பானேன்னு சொல்லி வேகமாய் போய் அப்சலோமை அந்தரத்தில் தொங்க அவனுடைய இருதயத்தில் ஸ்டெஞ்சில போய் குத்தினான். அவனோடு இருந்த ஆயுததாரிகள் யாவரும் அவனை அடித்தே கொன்றார்கள். நல்ல கவனிங்க, யோவாப்பு கமாண்டர், யுத்தத்துக்கு தலைவன், இராணுவ தலைவன். அவன் தீங்குக்கு தீங்கு செய்தான். ஆனால் ஒரு சாதாரண ஒரு யுத்த வீரன், தீங்கு என்னிடத்தில் இராதபடி, ரத்தம் என்னிடத்திலிருந்து வடியாதபடி கர்த்தர் என்னை காத்து கொள்வாராக என்று ஒதுங்கி நின்றான். யோவாப்பு தீங்கு செய்ததுனால அவன் சந்தித்ததான கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெரியுமா? தாவீது ராஜாவுக்கும் யுத்தத்தில் மிகவும் பேர் போனதான பிரதானியா இருக்கிற யோவாப்புக்கும் உறவுல விரிசல் வந்தது. இவனுடைய தீங்குக்கு தீங்கு செய்த காரியத்து நிமித்தமாக ராஜாவினுடைய இருதயம் துக்கப்பட்டது. யோவாப் என்றாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வல்லமை உள்ள யுத்தவீரன் என்கிற அந்த நற்பெயர் கெட்டு போனது. எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரர்கள்லாம் பலியான அப்சலோமின் மீது பரிதாபம் வந்துருச்சு. தாவீது என்னதான் இருந்தாலும் இது செஞ்சிருக்க கூடாது. சின்ன பிள்ளை, ஆலியோ பையன், முறுக்கிக்கிட்டு வரதான் செய்வான். உடனே நீ அவனை போய் கொல்லலாமா, குத்தலாமா? இப்படி ஜனங்கள் எல்லாரும் தாவீது மீறந்ததான அபிப்பிராயத்தை, நற்பெயரை இப்பொழுது யோவாப் கெடுத்து போட்டான். எப்போதெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ள யோவாப்பு செய்தி கேட்டார்களோ, யோவாப்பின் பேச்சை ஸ்தோத்திரம் பேரை கேட்டாங்களோ, ஸ்தோத்திரம் அப்சலோம் பேரை கேட்டாங்களோ, அப்போதெல்லாம் அவர்களுக்குள்ளே ஒரு கெட்ட பேர் ராஜாவினுடைய ஆட்சி மேல வந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, ராஜா இன்டர்னல் ப்ராப்ளம், தேசத்துக்குள்ளே இருக்கிறதான சமாதானத்தின் நிலைநாட்ட தவறி போனார் என்கிற எண்ணம் உருவானுச்சு. அது மாத்திரமல்ல, எப்போதெல்லாம் யோவாப்பை அவர்கள் ஸ்தோத்திரம் ஜெய வீரனாக கொண்டாடினார்களோ, அப்போதெல்லாம் அவன் செய்த தீங்கு அவனுடைய நற்பெயரை கெடுத்து போட்டது. அதற்கு பின்பு கர்த்தர் அவனுக்கு எந்த மேன்மையும் தரல. நீங்க யோவாப்பா இருக்கலாம், ஒருவேளை நியாயம் விசாரிக்கிற ஸ்தானத்துல கூட இருக்கலாம், நீங்க லீகலாகவே நீங்க அர்ப்பணிக்கப்பட்டவர்களா நியமிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனாலும் உங்களிடத்தில் தீங்கு காணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். தீங்கு இருக்கிறவரிடத்துல கர்த்தர் நன்மையை தர இயலாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த 18 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. கூசின்னு ஒருத்தர் இருக்கிறான், அகிமாஸ்னு ஒருத்தர் இருக்கிறான். 2 பேரும் கூசி என்ன செய்யறான், ஸ்தோத்திரம் அகிமாஸ் என்ன செய்கிறான், யோவாப் இடத்துல போய், யுத்தத்துல ஜெயம் வந்துருச்சு, ராஜாவினுடைய மகன் இறந்து போனா, இந்த செய்தியை கொண்டு போய் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்டப்போ யோவாப் சொல்றான், நீ கொண்டு போகிற செய்தி நல்ல செய்தி இல்லப்பா, அப்சலோம் மரிச்சிட்டான், அதனால போக வேண்டாம் அப்படின்னு கூசியை அனுப்புறான். ஆனா அகிமாஸ் என்ன செய்யறான், பரவாயில்ல கூசி முன்னாடி ஓடட்டும், பின்னாடியாவது நான் போறேன், இந்த துர்ச்செய்தியை எப்படி ஆகிலும் நான் என்ன செய்யணும், ராஜாவுக்கு அறிவிக்கலைன்னா என் மனசு தாங்க. சிலர் இருக்காங்க, நம்ம வீட்டில் ஒன்று நடந்துருச்சுன்னா அதை போய் யார்கிட்டையாவது சொல்லலை அப்படின்னா அவங்க இருதயத்தில் சமாதானமே இல்லாமல் போயிடும். இது என்ன ஜீவியம்? சபைகளுக்குள்ளே இருக்கு, சபைகளுக்குள்ளே இருக்கு. பொதுவாக ஐ எம் நாட் டீட்டெயில்டு பர்சன். டீட்டெயில்டு பர்சன்னா
நான் யாருக்கிட்டையும் டீட்டெயில்டாக நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஒருவரை குறித்து, விஷயத்தை குறித்து, பிரச்சனை குறித்து, எதுவாக இருந்தாலும் சரி. ரகசியத்தை சில விஷயங்களை காக்கணும்னா காத்து தான் ஆகும். சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லலாம், தெரியும். ஆனால் அதில் எந்த நன்மை இல்லைன்னா பொதுவாக நான் அதை சொல்கிறதில்ல. ஒரு ஊழியக்காரனாக எனக்கு பொறுப்பு இருக்குது சமாதானம் உண்டாகிறதுக்கு. ஆனால் சிலர் இருக்காங்க டீட்டெயில்டாக இந்த முடியிலிருந்து கீழே வரைக்கும் அக்கக்கா சொல்லாம மனசு என்ன ஆகிறது? டோன்ட் டு தட். நல்ல காரியமா உட்காந்து நல்லா ஆராய்ஞ்சு நல்லா பேசுங்க. சமாதானமான காரியமா போங்க, ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்லுங்க. சொல்றீங்களா? இயேசு நன்மை செய்கிறான்னு சொல்றீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒன்று சொல்ற கேளும். அவனை பற்றி தெரியுமா? அவளை பற்றி தெரியுமா? நான் அவளை அங்கே எங்கே வச்சு பார்த்தேன்னு தெரியுமா? தேவதூதன் சொல்லுவான், நீ நியாயத்துக்கு இருந்த உடனே நீ அந்த ராத்திரியில் நீ எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். நீ விதைச்சதான் இருப்ப. வாட் இஸ் தட் டு யூ? வாட் இஸ் தட் டு யூ? மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஓடத்துல தீங்கு வரவே கூடாது. உங்ககிட்ட வந்து காதல வந்து பெரிய கொலாய வச்சு தீங்க தள்ளினாலும் நீங்க உள்ள எடுக்கவே கூடாது. செவிடனை போல இருக்க கத்துக்கொள்ளுங்க. இதன் நிமித்தம் உங்களுடைய ஜீவியத்தை தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் முக்கியம். நல்லா கவனிச்சு பாருங்க. சில விசுவாசிங்க பக்காவா வெரி டீசென்ட் உண்டு வேலை உண்டு இருந்து போவாங்க. படிப்படியாய் கத்துறவங்க உயர்த்திட்டே இருப்பார். சில விசுவாசி என்ன சுத்திக்கிட்டே இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும். பொருளாதார வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். ஒன்றும் இருக்காது, ஒரு மேன்மை இருக்காது. கூசிய போல அகிமாசை போல ஓடாதீங்க. அகிமாசு என்னன்னா துர்ச்சியை கொண்டு ஓடுறதுக்கு துரிதமா இருந்தான். ஓடாதீங்க. ஏன்னா தீங்கு கொண்டு போறது தேவ சித்தே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அநேகர் நினைக்கிறாங்க புத்திசாலித்தனம். நீதிமொழி 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுகிறது தெளிவா? நீ கர்த்தருக்கு பயந்து என்ன செய்? தீமையை விட்டு விலகுவதே ஞானம். யார் ஞானி? தீமையை குறித்து பேசாதவர்கள் தான் ஞானி. தீமையை பறைசாட்டாதவர்கள் தான் ஞானி. துர்ச்செய்தியை கொண்டிருக்காதவர்கள் தான் ஞானி. நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தாரேன்? மரண வீட்டில் போய் உயிர்த்துள்ளதை பற்றி பேசுன்னு சொல்லித்தாரேன். வியாதியை இருக்கிறவர்கள் இடத்துல போய் ஆரோக்கியத்தை பற்றி நீ பேசு நான் சொல்லித்தாரேன். சாபமான இடத்துல போயிட்டு ஜீவ தண்ணீர் உள்ள நதியை குறித்து பேசுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இது நிமித்தமா உங்களிடத்திலிருந்து தீங்கிலிருந்து உங்களை தப்புவித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க காண்பீர்கள். நிறைய ஒரு வாழ்க்கை மனுஷன் மற்றவர்களுடைய தீங்கை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு விரோதமாக அனுப்பப்பட்ட தீங்கி ஏற்றுக்கொண்டு இன்னும் அநேகருடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஏசு என்ன சொல்வார்? இந்த ஸ்திரியை நியாயம் தீர்க்கும் போது அவர் நினைச்சிருந்தா இந்த ஸ்திரீ எத்தனை பேருடன் விபாச்சாரம் செய்திருப்பான்னு சொல்லலாம். சொன்னாரா? ஏன்னா அவர் தன்னிடத்தில் குற்றம் இல்லாதபடி காத்து கொண்டார், குறை இல்லாதபடி காத்து கொண்டார். வம்புக்குன்னு கொண்டு வந்து விடுறான், நான் திரும்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருதயத்தில் தீங்கு இல்லை. அவர் மரிக்கும் பொழுது 2 கரங்களையும் சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்கினவராய் வெறுமையாய் தீங்கு இல்லாத வெறுமையாய் மரித்தார்.
பரலோக ராஜ்யத்தில் சகல அதிகாரத்தினால் நிறைந்தவராய் உயர்த்தப்பட்டார். நீ உன் வாழ்க்கையில் சகல நன்மைகளினால் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்துக்கு இருக்கிற தீங்கு, உனக்கு விரோதமாய் அனுப்புவர்கள் தீங்கு எல்லாவற்றையும் அனுப்பப்பட்ட சத்துருவானவனுக்கே அதை திருப்பி அனுப்பி உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். சுத்தவனாக காத்துக்கொள். ஜெபிக்க வரும்போது, ஆராதனைகள் ஞாயிற்று வரும்பொழுது கம்பீரமா நீங்க வரணும், நிமிர்ந்து வரணும், சுத்தமா வரணும். மனுஷரிடத்துக்கு கிடையாது, கர்த்தர் இடத்துல. ஹல்லேலூயா. கடாக்களை போல நடந்து வரணும். ஒருவேளை நீங்க எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆட்டோவில் வந்தீங்களா பஸ்ஸில் வந்தீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் போகும்போது உங்களுடைய கசப்பு, வெறுப்பு, தீங்கு எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் விட்டு விட்டு எம்டியாக போங்க. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை நன்மையால் திருப்தி ஆக்குவார். சகரியா 3:15 கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். உன் சத்துருக்களை God send your enemies back to his place. ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுகிறது, God send his enemies back to their places. சத்துருவை உன் சத்துருக்களை விலக்கினார். போடலையே அந்த வசனத்தை, சகரியா 3:15. சத்துருக்களை விலக்கினார். கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி, அப்படின்னா நியாயங்களை, நியாய தீர்ப்புகளை, தீங்குக்கு தீங்கு, கசப்புக்கு கசப்பு, அவமானத்துக்கு அவமானம், நிந்தனைக்கு நிந்தனை என்கிறவைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். அப்படின்னா God send back your enemies. அவர்கள் வந்த வழியிலே அவர் திரும்பி போகும்படி பண்ணினார். உங்கள் நடுவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜா இனி உன்னிடத்தில் தீங்கு காணாதபடி கர்த்தர் உன்னை காத்து கொண்டார். எல்லாம் எழும்பி நிற்போமா? எல்லாம் எழும்பி நிற்போம். எல்லாம் ஒருமனப்பட்டு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, இனி என்னிடத்துல தீங்கு காணாதபடி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் கமான் பீப்புள் ஆஃப் காட், கமான். ஷபா ரிபரா தினமரா திரிக்கிறோ திமனை கேந்திரி. எத்தனை பேர் எல்லாரும் கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி உண்மையாய் உண்மையாய் ஹோ ரபா ஷக்கராத்திரு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கே அழைத்தார். ஆனால் நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு சத்துரு உனக்குள்ளே தீங்கியை விதைத்துக் கொண்டிருக்கிறான், கசப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறான், பொறாமையை விதைத்துக் கொண்டிருக்கிறான், இருமாப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறான், தீங்கான எண்ணங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுப்பேன். ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக தேவ மேகம் இப்பொழுது உங்க மேத்தில் கடந்து வரட்டும். எல்லாரும் ஸ்தோத்திரமணி, எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஸ்தோத்திரமணி ஜெபிங்க, எல்லாம் ஸ்தோத்திரமணி ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ரபா ஷேகோரோதி நம ரகராதேதி. எல்லாம் சத்தத்தை வைத்து ஜெபிங்க. 2 நிமிஷம் 2 minutes. கர்த்தர் உங்களிடத்தில் பேசின ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற எல்லா தீங்கையும் நான் விலக்குறேன். ஆண்டவரே, என்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய், சகோதரிக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், உடன் இருக்கிறவருக்கு விரோதமாய், சக ஊழியர்களுக்கு விரோதமாய், குடும்பத்தினருக்கு விரோதமாய், தகப்பனுக்கு விரோதமாய், தாய்க்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எனக்கு இருக்கிற கசப்பை, தீங்கை இப்பொழுது நான் இறக்குறேன். என்னை விட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். I send it back its own place in Jesus name. I am free. நான் விடுதலையாக்கப்பட்டேன். எல்லாரும் விசுவாச அறிக்கை பண்ணுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னும் போதாது. இல்ல நீங்க ஜெபம் பண்ணா தான் விடுவேன். இன்னும் ஜெபம் பண்ணணும். சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணு. முன்னாடி இருக்கிற வாலி பிள்ளைலாம் ஜெபம் பண்ணு. என்னிடத்துல இனி நான் தீங்கு காணாதபடி கர்த்தராவே என்னை காத்துக்கொள்ளும். எல்லா கர்த்தாவே எல்லா தீங்குக்கும் என்னை காத்துக்கொள்ளும் ஐயா. ரிபரபரி கராத்திரே
ரிமன கரமனா ரிகதுரோ ரிபெரே ஷெக்கரேதின் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. உங்க கசப்புகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. உங்களுடைய குறைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் இனி உங்களிடத்தில் இனி தீங்கு காணாதபடி கர்த்தர் உங்களை காக்கிறவர். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரே உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். ராமாஷிகதரோர் மனாத்திரை கரதினமா ஊரமா நிக்கரோ ரிமனே தினமனாத்திரை கராத்திரை தினமா. உங்களுக்கு விரோதமாய் சண்டை இட்டவர்களை இப்பொழுது மன்னிங்க. உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களை மன்னிங்க. வாயை திறந்து சொல்லணும், எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நான் மன்னிக்கிறேன், என்னை சுத்தப்படுத்துகிறேன், என்னை வெறுமையாக்குறேன். இதோ என்னை ஆசீர்வதிக்கிற தேவ கரம் என்னை நிரப்பட்டோ. சமாரியா ஸ்திரீ இருதயத்தை நிரப்பினீரே. இனி உன்னிடத்துல வெற்றிடம் இல்லை, இனி உன்னிடத்துல கவலை இல்லை, இனி உன்னிடத்துல இனி தேவை என்பது இல்லை, இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் தாகம் இல்லை. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே. ஹalleluya rama shakaradinama orboshedere. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி விரும்பா அசுத்தயாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவினேச பாவினானே தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினேச எல்லாம் ஒத்துக்கொள்வோமா? எல்லாம் ஒத்துக்கொள்வோமா? பாவினேச பாவினே எல்லாம் ஒத்துக்கொள்வோமா? பாவினேச பாவினானே ஆமென். தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினேச தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எழுதுங்கப்பா கண்ணீரோடு கண்ணீரோடு. என் ஜீவன் எல்லையில்லா நான் கசப்பு இல்லாதவன் என்று எழுதுங்க ஆண்டவரே. கோபம் இல்லாதவன் என்று எழுதுங்கப்பா. அப்பா நான் மன்னிக்கிறவன் என்று எழுதுங்க ஆண்டவரே. நான் மறக்கிறவன் என்று எழுதுங்க ஆண்டவரே. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எழுதுங்கப்பா. நான் அழைக்கப்பட்டவன் என்று எழுதுங்க ஆண்டவரே. வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல. ராமாஷே கோரோகும் பெரிமனா நாமானை கோடும் மெனிகே தேரே. ஜீவன் எல்லை இங்கே ஆமென் ஆமென் ஆமென். சுத்தமென எழுதும் என் ஜீவன் எல்லை ஆமென். ஹalleluya என் ஜீவன் எல்லை ஆமென். பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. மனநொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் தேவமா. மனநொந்து ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலித்தேன சுத்த ஜோடியே. இயேசுவே ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தந்த விடுதலைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சகல தீங்கிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி காத்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய சத்துருக்களிலே அவன் வந்த வழியிலே திருப்பி அனுப்பினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நீ ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் திரும்பி போகத்தக்கதாய் கர்த்தர் நமக்காய் செய்த யுத்தத்திற்காய் ஸ்தோத்திரிப்போம்.
நம்மை குணமாக்கினபடியால் ஸ்தோத்திரிப்போம். நமக்குள்ளே ஆரோக்கியத்தை தந்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். நமக்குள்ளே ஒரு மன்னிப்பை தந்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். கசப்பை தூரமாக்கினபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் என்னை மாற்றினீரே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராராமானே கோரோ. பரலோக பிதாவே, சிலுவையில எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தேன், பாவங்களை சுமந்தேன், உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்த துரோகங்களை சுமந்தேன், உமக்கு விரோதமாய் நாங்கள் உம்மை காட்டி கொடுத்தோமே, அவைகளை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீர். எங்களிடத்துல இனி உமக்கும் எங்களுக்கும் வழக்கு அல்ல. நீர் ஆண்டவரே முற்றிலுமாய் உம்மிடத்தில் தீங்கு இல்லாமல் சிலுவையிலே தொங்குனதைப் போல உம்மை போல எங்களையும் மாற்றும்படி எங்கள் இருதயங்களை, கபடுள்ள இருதயம், அக்கிரமம் நிறைந்த இருதயம், பாவம் நிறைந்த இருதயம், தீங்கு நிறைந்த இருதயம், கசப்பு நிறைந்த இருதயம், பழிவாங்க வேண்டும் என்று எண்ணுகிற இருதயத்தை உம்முடைய காயப்பட்ட பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்தம், உம்முடைய கரத்திலிருந்து வடிகிற ரத்தம், உன்னுடைய சிரசிலிருந்து வடிகிற ரத்தம், உன்னுடைய முதுகிலிருந்து வருகிற ரத்தம், உன்னுடைய மார்பிலிருந்து வருகிற ரத்தம், உலாயிலிருந்து வருகிற ரத்தமும் தண்ணீரும் எங்கள் இருதயத்தை இப்பொழுது நனைத்து சகல தீங்கிலிருந்தும் காத்துக்கொள்வீராக, காத்துக்கொள்வீராக, காத்துக்கொள்வீராக. ஓ ஓ ஓ ரோபா ஷேக்கரோ ரிமனைத்தரை கந்தனை தினமா தீங்களை நாங்கள் அழியும்படிக்கு கசப்பை உண்டாக்குற பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் நீ வந்த இடத்திற்கே திரும்புவாயாக என்று நாங்கள் சபையாய் கட்டளை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை இயேசுவின் நாமத்தில், விடுதலை இயேசுவின் நாமத்தில், விடுதலை இயேசுவின் நாமத்தில். Deliverance in the mighty name of Jesus. வெளியேறு. Flee in the mighty name of Jesus. Be gone. சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. Be gone Satan. சபை விட்டு வெளியேறு. கசப்பை எடுத்துக்கொண்டு போ, வெறுப்பை எடுத்துக்கொண்டு போ, பொறாமை எடுத்துக்கொண்டு போ, வன்கன் எடுத்துக்கொண்டு போ, confusions, misunderstanding, இயேசுவின் நாமத்தில் I break off, break off. சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. ஆரோக்கியம், ஆரோக்கியம். இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரே, தீங்களை எங்களை அமிழ்த்துகிற எல்லா காரியங்களையும் கத்த நீங்கள் தூரமாக்கினீரே, நன்றி செலுத்துகிறோம். புது பிள்ளைகள் இன்றைக்கு சுதந்திரமாய், விடுதலையாய், சமாதானமாய் தங்கள் வீட்டிற்கு போவார்களாக. அவர்களோடு கர்த்தர் தமது பரிசுத்த சன்னிதானத்திலிருந்து தேவதூதனை கட்டளையிட்டு அவர்களுடைய பாதம் கல்லில் இடராதபடி, அவருடைய சிந்தனைகள் இந்த உலகத்தினுடைய பொல்லாத ஆலோசனையிலிருந்து ஆண்டவர் மூலமாக இடராதபடி காக்கும்படி தேவதூதர்களை கட்டளையிடுவாராக. Let they not be influenced by evil advisors. சபைக்குள்ள வருகிற எல்லா துர் ஆலோசனை கர்த்தருடைய நாமத்தில் முறிக்கிறோம். அம்பை முறிக்கிறோம், பட்டயத்தை முறிக்கிறோம், கேடயத்தை முறிக்கிறோம், யுத்தத்தை முறிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஜெயத்திற்காய் ஸ்தோத்திரம். சுகம் உண்டாகட்டும். இந்த தேவையோடு ஜனங்கள் வந்தாங்களோ அவங்களுக்கு பூரண விடுதலை, ஆரோக்கிய, சுகம், சமாதானம் கர்த்தர் ஒருவோடு இருந்து நடத்தக்கூடிய ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த வார நாட்கள் போது இருக்கிற ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகழும். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை விருந்தும் இருப்பதாக. ஜெய கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Kindly send your offering to John Gladys, Cerilo, Indian Overseas Bank, IOB, account number 228001000010 243, IFSC code IOBA 0000571, GPA number 965969329. Our church service timings: Sunday Tamil service 9:30 a.m. Sunday English service 7 a.m. Friday deliverance prayer 10 a.m. Sunday Hindi service 5 p.m. Loving children of God, for more details and your prayer requests, kindly contact to Pastor John Cerilo, Indian Pentecostal Church, IPC, 9/19, Thiruveedi Amman Koil Street, Mannurpet, Padi, Chennai 50.